ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ நம்ம யூனிட் 10 பார்த்துட்ருக்கோம். யூனிட் 10ல் பிளான் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற டாப்பிக்கில் நிறைய சப் டாபிக்ஸ் பார்த்தோம். ஸோ இதில் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு காலரா, ஓகேவா? ஸோ இப்போ காலரா அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான ஒரு டிசீஸ், அது வந்து எதனால் காஸ் ஆகுது, ஸோ அதை பற்றின அதோட வேக்சின் வந்து எப்படி தயார் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்சுலின் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இன்சுலின் பேசிக்காக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இன்சுலின், ஸோ டயபெட்டிக் பேஷண்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு வந்து என்ன அப்படின்னு வந்து இன்சுலின் ஹார்மோன். ஸோ இப்போ இந்த இன்சுலின் ஹார்மோனோட செக்ரீஷனை பொறுத்து தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகிறத பொறுத்து வந்து டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் 2 டைப்ஸ் வந்து இருக்கும், டைப் 1 டைப் 2 அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பற்றி ப்ரீஃபாக அந்த கிளாஸில் பார்ப்போம். தென் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது நம்ம பாடியில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸாக இருக்கலாம். ஸோ அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸ் நம்ம பாடியில் உருவாகும் போது அதுக்கான ஒரு சிம்டம்ஸ், அதாவது நம்ம பாடியில் ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த இன்டர்ஃபரன்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து வெளியாகும். அதாவது இந்த இன்டர்ஃபரன்ஸ் தான் போயிட்டு நம்ம பாடியோட ஒயிட் பிளட் செல்ஸை தூண்டிவிடும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி கிளாஸில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்சுலின் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இப்போ இன்சுலின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இன்சுலினை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஹார்மோன். இது வந்து ஒரு ஹார்மோன் தான். தட் அலோஸ் குளுக்கோஸ் இன் த பிளட் டு என்டர் செல்ஸ் ப்ரொவைடிங் தம் வித் எனர்ஜி டு ஃபங்க்ஷன். அதாவது பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை செல்லுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி எல்லாத்தையும் கொடுக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு அந்த குளுக்கோஸ் எனர்ஜி கொடுத்தா தான் செல்லுக்குள்ளே அதால் என்டர் ஆக முடியும். ஸோ அதுக்கு தேவையான அந்த எனர்ஜி எல்லாத்தையுமே கொடுக்குறது எதுனா அப்படின்னா வந்துட்டு இந்த இன்சுலின் தான். எ லேக் ஆஃப் அடக்குவேட் இன்சுலின், அப்போ தேவையான அளவு இன்சுலின் நம்ம பாடியில் இல்லை அப்படின்னா இட் பிளேஸ் ஏ கீ ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா நம்ம பாடியில் டயபெட்டிஸ் வந்து என்ன ஆகும், உருவாக்கும். அப்போ ஹார்மோன்ஸை பொறுத்தளவில் ஹார்மோன்ஸ்னால என்னதான் ஒரு கெமிக்கல் மெசஞ்சர், ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து என்ன பண்ண தூண்டு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பக்கூடியது தான். தட் இன்ஸ்ட்ரக்ட் ஸ்பெசிஃபிக் செல்ஸ் ஆர் டிஷ்யூஸ் டு ஆக்ட் டு சப்போர்ட் ஏ பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் இன் த பாடி. ஸோ இப்போ இது இந்த கெமிக்கல் மெசஞ்சர் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம பாடியில் ஏதோ ஒரு வேலையை பண்ணுறதுக்காக என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட செல்ஸையோ டிஷ்யூவையோ என்ன பண்ணும், ஸ்டிமுலேட் பண்ணும், இதை பண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூண்டி விடும். ஸோ இப்போ தே ஆர் எசென்ஷியல் ஃபார் ஸ்டேயிங் அலைவ். ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இருந்து பார்ப்போம். ஸோ இப்போ இன்சுலின்ங்கிறது ஒரு பேசிக்காக ஒரு ஹார்மோன் தான். இது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து குளுக்கோஸ் இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை செல்ஸுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. தேவையான இன்சுலின் இல்லைன்னா நம்ம பாடியில் டயபெட்டிஸ் வந்து உருவாகும். ஸோ இது வந்து ஒரு கெமிக்கல் மெசஞ்சர். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு வந்து செல்லுக்கு டிஷ்யூக்கு எல்லாத்துக்கும் தேவையான ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான எல்லாத்தையும் வந்து கொடுக்குது. அதே மாதிரி நம்மளோட நார்மல் டே டு டே லைஃப் ரொட்டீனாக கொண்டு போகிறதுக்கு இதுதான் தேவைப்படுது. ஸோ இப்போ வாட் இஸ் இன்சுலின்? இன்சுலினா என்ன? அப்போ இன்சுலின் அப்படிங்கிறது இட் இஸ் அ கெமிக்கல் மெசஞ்சர். இது ஒரு கெமிக்கல் மெசஞ்சர் தான். பட் என்ன பண்ணுதுன்னா தட் அலோஸ் ட்ரஸ்டட் சோர்ஸ் செல்ஸ் டு அப்சர்வ் குளுக்கோஸ் ஃப்ரம் த பிளட். பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே இது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா பேன்க்ரியாஸ், கணையம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எங்கே இருக்குன்னா இந்த ஸ்டொமக், தட் இஸ் த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்சுலின் இன் த பாடி. வேர் த இன்சுலின் செக்ரேட்டட் இன் அவர் பாடி அப்படின்னா த பேன்க்ரியாஸ் தட் லொக்கேட்டட் இன் த ஸ்டொமக். ஓகே. ஸோ இப்போ கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ் கால்டு ஐலட்ஸ் இந்த பேன்க்ரியாஸ். இந்த பேன்க்ரியாஸில் இருக்கிறத வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கிளஸ்டர் சேர்ந்து இருக்கும். ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து ஐலட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் என்ன பண்ணும், அந்த ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணி டிட்டர்மைன் த அமௌண்ட் பேஸ்ட் ஆன் பிளட் சுகர் லெவல். பிளட் சுகர் லெவலை என்ன பண்ணும், பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பட் த ஹையர் த குளுக்கோஸ், எப்போ குளுக்கோஸோட அளவு அதிகமாகுதோ அப்போ த மோர் இன்சுலின் கோஸ் இன் டு த ப்ரொடக்ஷன் டு பேலன்ஸ் சுகர் லெவல் இன் த பிளட். அப்போ அதிகமான இன்சுலின் அதிகமாக இருக்கும்போது பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக என்ன ஆகுது, இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இந்த பேன்க்ரியாஸில். சரியா? ஸோ இதுதான் இன்சுலின். ஸோ நம்ம பார்த்துருப்போம் நார்மலாக வந்து சுகர் பேஷண்ட் வந்து டேப்லெட் எடுப்பாங்க. ஒரு லெவல் வரைக்கும் தான் டேப்லெட் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது அப்படின்னா டேப்லெட் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. மீன்ஸ் எப்போ வந்து நம்ம பாடி வந்து வீக்காக டேப்லெட்டோட பவர் வந்து குறையும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்சுலின் இன்ஜெக்ஷனாக எடுத்துப்பாங்க. நம்மளே பார்த்துருப்போம், நிறைய பேர் அவங்களோட தையில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, தொடையில் வந்து போட்டுக்குவாங்க அவங்களே. ஸோ அப்போ இன்சுலின் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான இதுவும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். இட் பேஸ்ட் ஆன் த பாடி, அவங்களோட பாடியை பொறுத்து, பாடி கண்டிஷனை பொறுத்து என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுக்கலாமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி இன்சுலின் ஆல்சோ அசிஸ்ட் இன் பிரேக்கிங் டவுன் ஃபேட்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் ஃபார் எனர்ஜி. அப்போ இன்சுலின் என்ன பண்ணுது, பிரேக்கிங் டவுன் ஃபேட்ஸ் ஆர் ப்ரோட்டீன், ஃபேட்டு ப்ரோட்டீன் இது எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணும், எனர்ஜியை கொடுக்கும். ஓகேவா?
அதே மாதிரி a delicate balance of insulin regulates blood sugar and many பாடி ப்ராசஸஸ். இது தவிர அந்த ப்ராப்பரான அந்த இன்சுலின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பிளட் சுகரு அண்ட் நம்மளோட பாடி ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸசிவ்லி ஹை ஆர் லோ பிளட் சுகர் கேன் காஸ் சிம்டம்ஸ். ஒருவேளை இந்த பிளட் சுகர் அதிகமாகிடுச்சினாலோ இல்லை கம்மியாகிடுச்சினாலோ சிம்டம்ஸ் காட்டும். ஸோ அது வந்து என்னென்னா இஃப் லோ ஆர் ஹை பிளட் சுகர் கண்டினியூ ஆகும்போது சீரியஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் மை டெவலப். ஸோ இப்போ இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கிற பட்சத்தில் பெரிய லெவலில் என்ன ஆகும், நிறைய பிரச்சனையை வந்து காஸ் பண்ணும். அப்போ இன்சுலின் வந்து அதிகமாக என்ன பண்ணுதுன்னா எனர்ஜியை கொடுக்குது. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஃபேட்டு ப்ரோட்டீன் அப்படியே இருந்தால் நமக்கு எனர்ஜி கிடைக்காது. ஸோ அது பிரேக் டவுன் பண்ணி நமக்கு எனர்ஜியை கொடுக்கும். அது அப்படி டெலிகேட் பேலன்ஸ் அந்த இன்சுலினை பேலன்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, பிளட் சுகர் எல்லாமே வந்து என்ன ஆகுது, பேலன்ஸ் ஆகுது. அது அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் நமக்கு சிம்டம்ஸ் வந்து காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சுலின் ப்ராப்ளம்ஸ். அப்போ இந்த இன்சுலினால என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, இன் சம் பீப்புள் ஒரு சில பேருக்கு த இம்யூன் சிஸ்டம் வந்து அட்டாக் த ஐலட்ஸ் அண்ட் தே காஸ் டு ப்ரொடியூஸ் இன்சுலின் ஆர் டு நாட் ப்ரொடியூஸ் எனஃப். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு சில பேருக்கு அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஐலட்ஸ் கணையத்தை அஃபெக்ட் பண்ணுறதுனால அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து கணையத்தை போய்ட்டு அஃபெக்ட் பண்ணுறதுனால அது என்ன பண்ணாது, அந்த இன்சுலினை வந்து என்ன பண்ணாது, தேவையான இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணாது. கணையம் தான் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை போய் நம்ம அட்டாக் பண்ணுறப்போ அது அதோட வேலையை சரியாக செய்யாது. அப்போ வென் திஸ் அக்கர்ஸ் குளுக்கோஸ் ஸ்டேஸ் இன் த பிளட். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா குளுக்கோஸ் அப்படியே பிளட்டில் இருந்துடும், நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகாது. ஸோ அப்போ அண்ட் செல்ஸ் கேனாட் அப்சார்ப் இட் டு கன்வெர்ட் சுகர் இன்ட்டு எனர்ஜி. அப்போ குளுக்கோஸ் வந்து சுகராக மாறினா தான் எனர்ஜி கிடைக்கும். இது அதோட வேலையை பண்ணாததுனால குளுக்கோஸ் வந்து என்ன ஆகாது, சுகராக கன்வெர்ட் ஆகாது. இதுதான் இங்கே நடக்குது. ஸோ இப்போ திஸ் இஸ் த ஆன்சர் டைப் 1 டயபெட்டிஸ். ஸோ இப்போ இதுதான் வந்து டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் வென் த பர்சன் with this version of diabetes will need regular amount of insulin to survive. அப்போது இப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்க பாடிக்கு தேவையான இன்சுலின் தேவை. ஸோ அப்போது இன் சம் பீப்புள் ஒரு சில பேர் வந்து என்னென்ன எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஹவ் ஓவர் வெயிட் ஆர் ஒபேசிட்டி, ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்க, அதிகமான வெயிட் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க அண்ட் தென் இன்ஆக்டிவ், ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் இஸ் நாட் ப்ராக்டிக்கல் இன் டிரான்ஸ்போர்ட்டிங் குளுக்கோஸ் இன்டு த செல்ஸ் அண்ட் இஸ் unable to fulfill its actions. ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்குலாம் இன்சுலின் வந்து ப்ராப்பராக இருக்காது. அதனால் அவங்களோட ப்ராப்பர் ஒர்க்கை என்ன பண்ண முடியாது, ப்ராப்பராக பண்ண முடியாமல் போயிடும். சரியா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இம்யூன் சிஸ்டம் போயிட்டு அந்த ஐலட்ஸ் கணையத்தை அஃபெக்ட் பண்ணுறப்போ அந்த கணையம் வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இது நடக்கிறப்போ குளுக்கோஸ் அப்படியே பிளட்டில் நின்றுடும். குளுக்கோஸ் சுகராக கன்வெர்ட் ஆகாது. குளுக்கோஸ் சுகராக கன்வெர்ட் ஆனால் தான் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இது கன்வெர்ட் ஆகாததுனால ஆற்றலும் கிடைக்காம போயிடும். ஸோ இதுதான் டைப் 1 டயபெட்டிஸோட ஆரம்ப நிலைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெகுலராக எடுக்கிறப்போ அவங்களுக்கு வந்து இன்சுலின் தேவைப்படும். ஆனால் அவங்க வந்து ஓவர் வெயிட்டோ ஒபேசிட்டியாவோ இல்லைன்னா ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுது, அவங்களால ப்ராப்பராக இந்த வேலையை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், the inability of insulin to exert its effect on tissues is insulin resistance. ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த டிஷ்யூஸில் இந்த இன்சுலினால் என்ன பண்ண முடியாது, அதால் எதுவுமே பண்ணவே முடியாது. ஸோ இப்போ இதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அந்த டைப் 2 டயபெட்டிஸ் வில் டெவலப். அப்போ தான் இது டைப் 2 உருவாகுது. when the islets cannot produce enough insulin, எப்போ அந்த கணையத்தால் தேவையான இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ண முடியாதோ டு ஓவர்கம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அப்போ வந்து என்ன ஆகுது, அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து உருவாகும். சின்ஸ் த ஏர்லி 20th century, 20ஆம் நூற்றாண்டில் இருந்து டாக்டர்ஸ் வந்து ஹேவ் பீன் ஏபிள் டு ஐசோலேட் இன்சுலின் ஐசோலேட் பண்ணி ப்ரொவைட் இட் இன் இன்ஜெக்டபிள் ஃபார்ம். அப்போ தனியாக இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி அதாவது தனியாக நமக்கு கிடைக்கும் இன்சுலின். ஸோ எதுக்காகனா டு சப்ளிமெண்ட் த ஹார்மோன் ஃபார் பீப்புள் ஹூ கேனாட் ப்ரொடியூஸ் இட் தெம்செல்ஸ். யாரோட பாடியிலலாம் ஓனாக இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகலையோ அவங்களுக்கு இன்ஜெக்டபிள் ஃபார்மில் எடுத்துக்க முடியும். அப்படி இல்லைனா ஹேவ் இன்க்ரீஸ்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இவங்க எல்லாத்துக்குமே இந்த இன்ஜெக்டபிள் ஃபார்மில் எடுக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இன்சுலினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போது நார்மலாக வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கிறவங்க தான் டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இன்ஜெக்டபிள் ஃபார்மில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும், அது நம்மளால் ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் இன்சுலின். ஸோ அப்போ இந்த இன்சுலினே வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஒரு சில டைப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். So different types of insulin are taken based on how long the effects of supplementary hormone need to last. அதாவது சப்ளிமெண்ட்ரி ஹார்மோன்ஸோட அளவு வந்து எவ்வளோ நம்ம பாடியில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் என்ன பண்ணுவாங்க, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் இன்சுலின் வந்து எடுத்துப்பாங்க.
people categorize these types based on several different factors. அப்போ மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அதை ஒவ்வொரு விஷயத்தை வச்சு அதை வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, வகைப்படுத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீட் ஆஃப் ஆன்செட் ஆர் ஹவு குயிக்லி a person taking insulin can expect the effects to start. அதாவது அதோட அந்த ஸ்பீடு தொடங்குற டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்துட்டு அந்த இன்சுலினை எடுத்துக்கிறவங்க வந்து எவ்வளோ நேரத்தில் அது வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத அதை எடுத்துக்கிறவங்களால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பீக் ஆர் த ஸ்பீட் அட் விச் த இன்சுலின் ரீச்சஸ் இட்ஸ் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட். அதுக்கப்புறம் அந்த இன்சுலின் வந்து எப்போ ஒரு ஹையஸ்ட் ஃபார்முக்கு போகுது அப்படிங்கிறத பொறுத்து என்ன பண்ணுறாங்க, இதை வந்து அந்த இன்சுலினோட அளவை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. தென் டியூரேஷன் ஆர் த டைம் இட் டேக்ஸ் ஃபார் த இன்சுலின் டு வியர் ஆஃப். அதுக்கப்புறம் எவ்வளோ நேரத்தில் வந்து அந்த இன்சுலினோட பவர் குறையுது அப்படிங்கிறத பொறுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்சுலினை வந்து என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ concentration which in the United States is அதாவது 100 யூனிட்ஸ் பெர் மில்லிமீட்டர் அப்படிங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷனில் தான் இதை வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ காமனாக இதை வந்து எப்படி எடுப்போம் அப்படின்னா, த டெலிவரி ரூட் ஆர் வெதர் த இன்சுலின் ரெக்யர் இன்ஜெக்ஷன் அண்டர் த ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வெயின்லையோ இல்லை லங்ஸ் பை இன்ஹலேஷன் மூலமாக அந்த லங்ஸ் மூலமாகவோ எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், நம்ம இந்த இன்சுலினை வந்து எடுத்துக்கலாம். பட் பீப்புள் ஆஃபன் டெலிவரி இன்சுலின் இந்த சப்டேனியஸ் ஆர் ஃபேட்டி டிஷ்யூ நியர் த ஸ்கின் சர்ஃபேஸ். ஆனால் அதிகமாக எப்படி தான் எடுப்பாங்க நிறைய பேர் அப்படின்னா, ஸ்கின் சர்ஃபேஸ் மூலமாக தான் எடுப்பாங்க. 3 மெயின் குரூப்ஸ் ஆஃப் இன்சுலின் ஆர் அவைலபிள். ஒரு 3 முக்கியமான இன்சுலின் குரூப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பேசிக்காக இந்த யூனிட் வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம், 3 யூனிட்ஸ் பெர் மில்லிமீட்டர் அப்படிங்கிற அந்த யூனிட் இன்சுலினோட அந்த யூனிட்டை வந்து கொஸ்டினாக கேட்கலாம். பேசிக்காக என்னென்ன ஃபார்மில் வந்து எடுக்கிறாங்க, இன்ஜெக்ஷனா, அண்டர் த ஸ்கின்னா, இல்லைனா வெயினா, அப்படின்னா லங்ஸ் பை இன்ஹலேஷனா, எப்படி அதிகமாக எடுக்கிறாங்கன்னா, பட் மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் எப்படி தான் எடுக்கிறாங்க, அதை அந்த ஸ்கின் மூலமாக தான் வந்து என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க. அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், ஃபாஸ்ட் ஆக்டிங் இன்சுலின். ஸோ ஃபாஸ்ட் ஆக்டிங்னா அதோட வேகம் வந்து என்ன ஆகும், அதிகமாக இருக்கும். த பாடி குயிக்லி அப்சார்ப் திஸ் டைப் இன்டு பிளட் ஸ்ட்ரீம் ஃப்ரம் த சப்டேனியஸ் டிஷ்யூ. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அந்த தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூவில் இருந்து ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னு வந்துட்டு பிளட் வந்து அதை வந்து என்ன பண்ணுமா, இன்சுலின் வந்து அப்சர்வ் பண்ணிடுமா. பீப்புள் யூஸ் ஃபாஸ்ட் ஆக்டிங் இன்சுலின் டு கரெக்ட் ஹைப்பர் கிளைசீமியா. அதாவது ஹை பிளட் சுகர் இருக்கிறவங்க இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களாம். அண்ட் டு மேனேஜ் பிளட் சுகர் ஸ்பைக்ஸ் ஆஃப்டர் ஈட்டிங். அதே மாதிரி அது நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த பிளட் சுகரோட ஸ்பைக்ஸ்னால் அந்த பிளட் சுகர் வந்து அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ இருக்குது அப்படின்னா அதையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஃபாஸ்ட் ஆக்டிங் இன்சுலினை யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அப்போ வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணுதா இல்லையாங்கிறத பொறுத்து தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹைப்பர் கிளைசீமியா இருக்கிறவங்க வந்து அதிகமாக ஃபாஸ்ட் ஆக்டிங். அப்போ யார் வந்து ஃபாஸ்ட் ஆக்டிங் இன்சுலினை எடுக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஹை பிளட் சுகர். ஹைப்பர் கிளைசீமியான ஹைப்பர்னா அதிகம். ஸோ ஹை பிளட் சுகர் இருக்கிறவங்க தான் அதிகமாக இதை வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் திஸ் டைப் இன்க்ளூட் ரேபிட் ஆக்டிங் இன்சுலின் அனலாக்ஸ். ஓகேவா? ஸோ ரேபிட் ஆக்டிங் இன்சுலின் அனலாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு this take between 10 to 20 minutes to have an effect. கிட்டத்தட்ட நம்ம இந்த இன்சுலினை எடுத்து 10லேருந்து 20 நிமிஷம் கழிச்சு தான் என்ன ஆகும், இது வந்து அதோட வேலையை வந்து காட்ட ஆரம்பிக்கும். ஹவவர் த சைஸ் ஆஃப் த டோஸ் அஃபெக்ட் த டியூரேஷன். அப்போ எவ்வளோ சைஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது இந்த டியூரேஷனை அஃபெக்ட் பண்ணும். அதாவது கம்மியான டோஸ்னால் ரொம்ப டைம் எடுக்கும், ஹை டோஸ் எடுத்தோன்னா சடனாக அதோட இதை காட்டும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அசியூமிங் த ரேபிட் ஆக்டிங் இன்சுலின் அனலாக்ஸ் லாஸ்ட் ஃபார் 5 hours இன் அ சேஃப் ஜென்ரல் ரூல். இப்போ ஒன்ஸ் நம்ம அதை இன்சுலினை எடுத்துக்கிட்டோம்னா 5 மணி நேரம் வரைக்கும் நம்ம பாடியில் வந்து அது வந்து இருக்கும், அதோட வேலையை காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் இன்க்ளூட் ஆஸ்பார்ட், நோவோலாக் அண்ட் லிஸ்ப்ரோ ஹியூமலாக் அப்படிங்கிற 2 இன்சுலின் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். அப்போ ரேபிட் ஆக்டிங் எக்ஸாம்பிள் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ரேபிட் ஆக்டிங் இன்சுலின் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னது, இந்த நோவோலாக், ஆஸ்பார்ட் அண்ட் லிஸ்ப்ரோ ஹியூமலாக் இதை வந்து சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம பாடி அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்துது. அப்போ ஹைப்பர் கிளைசீமியா இருக்கிறவங்க ஃபாஸ்ட் ஆக்டிங் எடுத்துக்கிறாங்க. அண்ட் தென் நார்மலாக இருக்கிறது வந்து 10 to 20 minutes வந்து அது வந்து எடுத்துக்குது. ஓகேவா? அடுத்தது ரெகுலர் ஹியூமன் இன்சுலின். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெகுலர் ஹியூமன் இன்சுலின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தி ஆன்செட் ஆஃப் ரெகுலர் ஹியூமன் இன்சுலின் இஸ் அரௌண்ட் 30 minutes. ஸோ கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு 30 நிமிஷம் தேவைப்படுது. 30 minutesல இருந்து ஒரு an hour அண்ட் இட்ஸ் எஃபெக்ட் ஆன் பிளட் சுகர் அண்ட் லாஸ்ட் அரௌண்ட் 8 hours. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 minutesல அது ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் அது என்ன ஆகும்,
நீடிக்குது. அந்த பாடியில் வந்து அந்த இன்சுலினோட இது வந்து இருக்கும். A larger dose speed up the onset but also delays the peak effect of regular human insulin. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிகமான டோஸ் நம்ம எடுக்கும்போது ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் நார்மல் ஹியூமன் இன்சுலினோட அதிகமான ஒரு எஃபெக்டையும் தாண்டி வந்து என்ன ரொம்ப டைம் அது வந்து நம்ம பாடியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து ஹியூமலின் ஆர் அண்ட் நோவோலின் ஆர் அப்படிங்கிறதா ரெண்டுமே என்னது ரெகுலர் ஹியூமன் இன்சுலின்கான ஒரு எக்ஸாம்பிள். சரியா? ஸோ இன்டர்மீடியேட் ஆக்டிங் இன்சுலின் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, திஸ் டைப் என்டர்ஸ் த பிளட் ஸ்ட்ரீம் ஸ்லோவர். அதாவது பிளட்டில் வந்து ஸ்லோவாக தான் என்டர் ஆகும், பட் ஹேஸ் அ லாங்கர் லாஸ்டிங் எஃபெக்ட். ரொம்ப நேரம் நம்ம பிளட்டில் வந்து என்ன ஆகும் இது வந்து இருக்கும். இட் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் அட் மேனேஜிங் பிளட் சுகர் ஓவர் நைட் அண்ட் பிட்வீன் மீல்ஸ். ஸோ பாருங்கள், இது கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இருக்குது பாருங்கள். ஓவர் நைட்டு, ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவும் நம்ம 2 டைம் சாப்பிட்றதுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் டைமில் முதற்கொண்டு இது என்ன பண்ணும், அந்த பிளட் சுகர் லெவலை வந்து இதால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ ரெகுலர் ஹியூமன் இன்சுலின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகுறது 8 hours வரைக்கும் இது வந்து இருக்கும். நம்ம அதிகமான டோஸ் எடுத்துக்கிறதுனால ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஹையாக இருக்கும், பட் அது முடிகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹியூமலின் ஆர் அண்ட் நோவோலின் ஆர் அப்படிங்கிற ரெண்டுமே இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு. இன்டர்மீடியட் ஆக்டிங் இன்சுலின் அப்படின்னு சொல்லும்போது பிளட் ஸ்ட்ரீம் வந்து என்ன ஆகும், இது வந்து ஸ்லோவாக தான் இருக்கும், பட் ரொம்ப டைம் வந்து இது வந்து இருக்கும். ஓவர் நைட்டு கிட்டத்தட்ட 2 டைம் நம்ம மீல்ஸ் எடுக்கிற கேப்பில் கூட இதால் என்ன பண்ண முடியும், இட் கேன் மேனேஜ். சரியா? ஸோ ஆப்ஷன்ஸ் ஃபார் இன்டர்மீடியட் ஆக்டிங் இன்சுலின் இன்க்ளூட். அப்போ இந்த இன்டர்மீடியட் ஆக்டிங் இன்சுலினுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா NPH ஹியூமன் இன்சுலின். ஸோ அந்த NPH ஹியூமன் இன்சுலின் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை எடுத்துக்கிறப்போ இது என்ன ஆகுது பாருங்கள். திஸ் டேக்ஸ் பிட்வீன் 1 and 3 hours trusted stores to onset and reaches its peak within 6 to 10 hours. அதாவது இது ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 1லேருந்து 3 மணி நேரம் ஆகுது. 6லேருந்து 10 மணி நேரத்துக்குள்ளே அது என்ன ஆகுது, பீக் சோர்ஸ்க்கு அதிகமான ஒரு இன்சுலின் லெவலுக்கு போகுது. இட் கேன் லாஸ்ட் ஓவர் 12 hours இன் சம் கேசஸ். சம்டைம் 12 hours வரைக்கும் என்ன ஆகும், இது பாடியில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A very small dose will bring forward the peak effect and a high dose will increase the time in NPH to reach its peak and the overall duration of its effect. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்மியான இன்சுலின் எடுத்துக்கிறப்போ சீக்கிரமே அது அதிகமாக என்ன பண்ணும், பீக் லெவலுக்கு அதிகமாக போயிடும். பட் அதிகமாக எடுத்துக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த NPH வந்து அதோட ஹையஸ்ட் பீக் லெவலுக்கு போகிற டைமாக இருக்கட்டும், தென் அதோட ஒட்டுமொத்த டைமையுமே என்ன பண்ணும், அதிகமாகுது. அதிக நேரம் பிளட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹியூமலின் N அண்ட் நோவோலின் N தான் இதுக்கு வந்து என்னது இருக்குது எக்ஸாம்பிள். அடுத்தது பாருங்கள், ப்ரீ-மிக்ஸ்டு இன்சுலின். ஸோ மிக்ஸ்டு இன்சுலின் அப்படிங்கிறது என்னென்னா, திஸ் இஸ் அ மிக்சர் ஆஃப் NPH வித் ஃபாஸ்ட் ஆக்டிங் இன்சுலின். ஃபாஸ்ட் ஆக்டிங் இன்சுலின் கூட என்ன பண்ணுறாங்க, இந்த NPH இன்சுலினை மிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் இட் எஃபெக்ட்ஸ் ஆர் அ காம்பினேஷன் ஆஃப் த இன்டர்மீடியட் அண்ட் ரேபிட் ஆக்டிங் இன்சுலின். இது வந்து எப்படி இருக்குது, ரெண்டுக்கும் இடையில உள்ள தன்மையாகவும் ஒரு ரேபிட் ஆக்டிங்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஒரு இன்சுலினாக வந்து இருக்குது. ஸோ த மிக்சர் கேன் பி வேரியஸ் காம்பினேஷன் ஃப்ரம். இந்த மிக்சர் வந்து எப்படிலாம் காம்பினேஷன் எடுப்பாங்கன்னா, NPHும் ஃபாஸ்ட் ஆக்டிங் இன்சுலினையும் பாதி எடுப்பாங்க. 50:50 எடுக்கலாம். இல்லை NPH வந்து 75 இது வந்து 25 எடுப்பாங்களாம். ஸோ இல்லைனா அது 70 இது 30 எப்படி வேணாலும் எடுத்துப்பாங்களா. ஸோ நோவோலாக் வந்து 70/30 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க. லாங் ஆக்டிங் இன்சுலின் எடுத்துக்கிற பட்சத்தில் லாங் ஆக்டிங் இன்சுலின் வந்து ஸ்லோ டு ரீச் த பிளட் ஸ்ட்ரீம். இது வந்து பிளட் ஸ்ட்ரீமில் வந்து ஸ்லோவாக தான் ரீச் ஆகும். ஆனால் ரிலேட்டிவ்லி லோ பீக், அது பீக் லெவல் போகிறது வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஆனால் இட் ஸ்டெபிளைசஸ் த பிளாட்டியூ எஃபெக்ட் அண்ட் பிளட் சுகர் தட் கேன் லாஸ்ட் மந்த் ஆஃப் த டே. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபுல் டே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு அந்த பிளட்டை வந்து என்ன பண்ணும், பேலன்ஸ் பண்ணி சமநிலைப்படுத்தும். கிளார்ஜின் ஆர் லாண்டஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த லாங் ஆக்டிங் இன்சுலினுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு வந்துட்டு கிளார்ஜின் ஆர் இந்த லாண்டஸ் அப்படிங்கிறத இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு. சரியா? ஸோ அதே மாதிரி அடுத்தது பாருங்கள். ஸோ இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஓவர் நைட் பிட்வீன் மீல்ஸ் அண்ட் டியூரிங் ஃபாஸ்ட். ஸோ என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு ஓவர் நைட் வந்து என்ன பண்ணுது, அந்த இன்சுலினோட லெவல் வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணியிருக்கும். பிட்வீன் மீல்ஸ், அந்த சாப்பிட்ற டைமுக்கு இடையில, அண்ட் டியூரிங் ஃபாஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சாப்பிடாம இருந்தாலும் சரி, சாப்பிட்டு இருந்தாலும் சரி, ஓவர் நைட் வந்து இது என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. த ஒன்லி அவைலபிள் டைப் இஸ் லாங் ஆக்டிங் இன்சுலின் அனலாக்ஸ் which have an onset between 30 minutes and 4 hours.
ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கிடைக்கக்கூடிய அந்த லாங் டைம் செயல்படக்கூடியதை வந்து அனலாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ்லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ள வந்து அது என்ன ஆகுது, அதோட இன்சுலினோட பவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. while different brands have different durations, they range between 16 to 24 hours. இது தவிர வேறு வேறு பிராண்ட் வேறு வேறு டைம் இருக்கும். 16லேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் அதால் என்ன பண்ண முடியும், அதோட அந்த இன்சுலினோட லெவல் வந்து நம்ம பாடியில் வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இன்சுலின். சரியா? ஸோ இப்போ இன்சுலினா என்ன, அது எதனால் உருவாகுது, அது எங்கே செக்ரேட் ஆகுது, இதோட டைப்ஸ் எல்லாம் எல்லாமே ப்ரீஃபாக பார்த்தோம். நெக்ஸ்ட் we are going to see about the interferons. ஓகேவா? ஸோ இப்போ இன்டர்ஃபெரான்ஸ்னால் என்ன, அதோட டெஃபினிஷன் பார்க்க போகிறோம், அதோட ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம், அதோட டைப் அண்ட் சிக்னலிங் பாத்வேஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ஃபெரான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு, ஸோ இப்போ இட் ஆர் த கிளாஸ் ஆஃப் கிளைகோப்ரோட்டீன்ஸ். இன்டர்ஃபெரான் அப்படிங்கிறது என்னது, ஒரு கிளைகோப்ரோட்டீன் தட் கேன் டிரான்ஸ்மிட் சிக்னலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதா என்னது இன்டர்ஃபெரன்ஸ். when the presence of a virus is detected, எப்போ ஒரு வைரஸ் நம்ம பாடியில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோமோ, ஹோஸ்ட் செல்லாம் நம்ம பாடி தான் என்ன பண்ணுது, இன்டர்ஃபெரானை ரிலீஸ் பண்ணும். இந்த இன்டர்ஃபெரான் என்ன பண்ணும், ட்ரிகன்ஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அகைன் த இன்ஃபெக்ஷன். அப்போ நம்ம பாடி இருக்குது, நம்ம பாடியில் ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ வருது. அப்போ ஒயிட் பிளட் செல்ஸ் என்ன பண்ணணும், அதோட வேலையோ எப்படி, பிகாஸ் ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர் வாரியர் ஆஃப் அவர் பாடி, உடலோட போர் வீரர்கள். அப்போ தேவையில்லாத ஒன்று வெளியில் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதை போயிட்டு இது போய் கில் பண்ணணும். அப்போ இந்த இன்டர்ஃபெரன்ஸ் உனக்கான வேலை வந்துருச்சு, நீ போயிட்டு வேலை செய்ய அப்படிங்கிற ஒரு சிக்னலை கொடுத்த உடனே இந்த ஒயிட் பிளட் செல் போயிட்டு அதை போய் அஃபெக்ட் பண்ணும். அதுதான். ஸோ பாருங்கள், வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் ஆஃப் செல், அதாவது என்கே செல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நேச்சுரல் கில்லர் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒயிட் பிளட் செல்ஸ் தான். தென் பி செல்ஸ், டி செல்ஸ், மேக்ரோஃபேஜ், ஃபைப்ரோபிளாஸ்ட், பிளாடர் செல்ஸ், ஓகே, ஆஸ்டியோபிளாஸ்ட், இது மாதிரி எல்லாமே என்ன பண்ணுது, எல்லாமே ஒயிட் பிளட் செல்ஸில் இருக்கக்கூடியது இன்டர்ஃபெரானை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த கிளைகோப்ரோட்டீன்ஸ் வந்து ஆக்டிவேட் மேக்ரோஃபாஜ் அண்ட் என்கே செல்ஸ் initiate antiviral response through IRF interferon 3 and interferon 7 pathway. ஸோ இது வந்து அதோட அந்த சிக்னலை போய் கொடுக்கறதுக்கு, அதாவது இப்போ பாருங்கள், இதுதான் ஒரு பாக்டீரியா, ஸோ இதுதான் இன்டர்ஃபெரன்ஸ், இது ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னா இந்த இன்டர்ஃபெரன்ஸ் போயிட்டு இந்த ஒயிட் பிளட் செல்ஸை போயிட்டு ஸ்டிமுலேட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒயிட் பிளட் செல்ஸ் போயிட்டு இந்த இதை கொள்ளும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு பாத்வே, இதுக்குன்னு ஒரு வழி இருக்குது, அது வழியாக தான் இது வந்து என்ன பண்ணி இதை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டர்ஃபெரான்ஸ். ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபெரானோட ஃபங்க்ஷன் தான் என்னென்னா ரெகுலேட்டிங் த இம்யூன் சிஸ்டம். ஓகேவா? அச்சீவ் ஆன்டிவைரல் ஆக்டிவிட்டி, வைரஸ்க்கு எதிரான ஒரு விஷயத்தை பண்ணுறது. அண்ட் தென் ரெகுலேட்டிங் மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸ் MHC1 and MHC2 and increasing immune proteasome activity. நம்ம பாடியில் அந்த proteasome activity எல்லாத்தையும் அதிகப்படுத்துறது இதுதான். டவுன் ரெகுலேட்டிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் angiogenic stimuli by டியூமர் செல்ஸ் டு இன்ஹிபிட் ஆன்டியோஜெனிசிஸ். ஸோ என்ன பண்ணுதுன்னா, டியூமர் செல்ஸ் அந்த கட்டி மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அந்த என்ன ஆகுது, அந்த பிளட் வந்து உருவாகுதுன்னா அதை இது என்ன பண்ணும், குறைச்சி அந்த கட்டி உருவாகிறதெல்லாம் குறைச்சிடும். தென் இன்ஹிபிட்டிங் த ப்ராலிஃபரேஷன் ஆஃப் எண்டோதீலியல் செல்ஸ் லீடிங் டு ரெடியூஸ் டியூமர் ஆன்ஜியோஜெனிசிஸ். ஸோ இப்படி பண்ணுறதுனால அந்த கேன்சரெல்லாம் வந்து என்ன ஆகும், குறைச்சிடும். டிக்ரீஸ்டு வாஸ்குலரைசேஷன், ரத்த நாளத்தை சுருக்கிடும். ஸோ அப்படி சுருக்கிறதுனால சப்சிக்வெண்ட் க்ரோத் இன்ஹிபிஷன், அதோட க்ரோத் வந்து என்ன ஆகுது, தடுக்கப்படும். ஸோ அப்போ அதோட க்ரோத் தடப்படும் போது அங்கே வந்து என்ன ஆகாது, கட்டி வந்து உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாயிரும். அதை தான் அங்கே வந்து சொல்லியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் இன்டர்ஃபெரான் ரிசெப்டார். ஸோ அந்த இன்டர்ஃபெரான் ரிசெப்டார்ஸோட டைப்ஸ் பாருங்கள், டைப் 3, டைப் 1, டைப் 2. சரியா? இதெல்லாம் தான் வந்து என்னது, அதான் இன்டர்ஃபெரான். ஸோ அந்த இன்டர்ஃபெரான்ஸ் போயிட்டு எப்படி ஒரு அந்த ஆன்டிவைரல் அந்த இன்ஃப்ளமேட்டரி செல்ஸில் வந்து என்ன பண்ணுது, ஸ்டிமுலேட் பண்ணுது, அந்த பாத்வே தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? டைப் 1 இன்டர்ஃபெரான்ஸ். ஸோ அந்த டைப் 1லேயே வந்து ஆல்ஃபா, பீட்டா, ஓகே, அது கொஞ்சம் சிம்பிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஆல்ஃபா, பீட்டா, சை, இந்த மாதிரியான நிறைய டைப்ஸ் வந்து என்ன ஆகுது, இந்த இன்டர்ஃபெரன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து டைப் 1 வந்து பைண்ட் ஏ காமன் செல் சர்ஃபேஸ் ரிசெப்டார் நோன் அஸ் த டைப் 1 இன்டர்ஃபெரான் ரிசெப்டார். ஸோ இப்போ இந்த டைப் 1 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்போவுமே செல்லோட சர்ஃபேஸில் போயிட்டு தான் பைண்ட் ஆகும். ஓகேவா? செல்லோட அப்பர் சர்ஃபேஸில் தான் பைண்ட் ஆகும். ஸோ இந்த டைப் 1 இன்டர்ஃபெரான் ரிசெப்டார் வந்து மல்டி செயின் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து 2 டிஃப்ரெண்ட் சப்யூனிட் வந்து இருக்கும். சரியா? ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. டைப் 1 அண்ட் இன்டர்ஃபெரான் 1 அண்ட் இன்டர்ஃபெரான் 2 ரெண்டுமே என்னது, அதோட 2 சப்யூனிட், இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து செயினை கம்பேர் பண்ணோம். இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் டைப் 1 வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டோல் லைக் ரிசெப்டார் பாத்வே. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, ஒரு டோல்னால் அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான வழி இருக்கும். ஸோ அதுதான் டோல்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்துட்டு டைப் 2. ஸோ டைப் 2 இன்டர்ஃபெரான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து எக்ஸிஸ்ட் சிங்கிள் என்டிட்டி நோன் அஸ் இன்டர்ஃபெரான் வேரியஸ் செல்ஸ் இந்த
இம்யூன் சிஸ்டம் வந்து பிரைமரி சோர்சஸ் ஆகும். அது வந்து கிட்டத்தட்ட பிரைமரி சோர்ஸில் தான் வந்து என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். தென் லிம்பாய்டு செல்ஸ் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் எல்லாத்தையுமே அது என்ன பண்ணும், கில் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டைப் 2 இருக்கிறதுலையே அதிகமாக என்ன அப்படின்னா ஒரு தனி யூனிட் தான் இருக்குது. அது நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, அதோட மெயின் சோர்ஸாக இருக்கும். ஸோ அதில் உள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து லிம்பாய்டு செல், இனநீர் செல்கள் இருக்கலாம். தென் நேச்சுரல் கில்லர், நேச்சுரலாகவே கில் பண்ணக்கூடிய அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கலாம், ஹெல்பர் செல்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வந்து என்ன ஆகுது, இந்த டைப் 2ல இன்வால்வ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னேட் லைக் லிம்பாய்டு செல்ஸ் வந்து மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் ஆர் tissue damage activates pattern recognition receptor and broadly reactive antigen receptor inducing the production of அந்த இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த லிம்ஃபாய்டு செல்ஸில் இருந்து அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் டிஷ்யூ டேமேஜ் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண, ஆன்டிஜனை வந்து அது வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் டைப் 2ஓட வேலை. அடுத்தது டைப் 3 இன்டர்ஃபரன்ஸ், இது வந்து லாம்டான்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து இந்த இன்டர்ஃபரன்ஸில் வந்து which can be further subdivided into 4 நிறைய சப்டைப்ஸ் வந்து இருக்கும். ஸோ இன்டர்ஃபரன் 11, 12, 13 and lambda 4. ஸோ இந்த டைப் 3 இன்டர்ஃபரன்ஸ் வந்து பிரைமரி செல்ஸ் ஆஃப் வேரியஸ் ஹீமோபோயட்டிக் லீனியேஜஸ். ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து அந்த ப்ரொடியூஸ்டு பேரலல் வித் அபண்டன்ட் ப்ரொடக்ஷன் டைப் 1 இன்டர்ஃபரன்ஸ். அதாவது இதில் வந்து அதிகமாக வந்து பிளட்டு மூலமாக என்ன ஆகுதுன்னா அந்த பிரைமரி செல்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். டைப் 1 இன்டர்ஃபரனில் அதிகமான ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும். த மெயின் சோர்ஸ் ஆஃப் டைப் 3 இன்டர்ஃபரன்ஸ் வந்து எபித்திலியல் செல்ஸ் இந்த நான் ஹெமட்டோபோயட்டிக் டிஷ்யூஸ். ஸோ என்ன ஆகுதுன்னா, அதாவது எபித்திலியல் செல்ஸ் தான் இந்த டிஷ்யூஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த அதாவது நான் ஹீமோபோயட்டிக் டிஷ்யூஸ்னால் பிளட் இல்லாத டிஷ்யூஸ்லையும் இந்த இன்டர்ஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணும், இது வந்து லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்னலிங் பாத்வே ஆஃப் இன்டர்ஃபரன். அப்போ இன்டர்ஃபரன் வந்து ஒயிட் பிளட் செல்ஸ்க்கு எப்படி சிக்னல் கொடுக்குது, அதுக்கு ஒரு பாத்வே இருக்குது. ஸோ அப்போ சிக்னலிங் பாத்வே வந்து டைப் 1 இன்டர்ஃபரன் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த ஃபஸ்ட்டு வைரஸ் வந்து என்ன பண்ணுது, கண்டுபிடிக்கும். ஸோ வித் நோட்டபிள் எம்பாசிஸ் ஆஃப் பிளாஸ்மோடையாடு டென்ட்ரிக் செல்ஸ், பிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்ஸ் மூலமாக என்ன பண்ணுது, டைப் 1 இன்டர்ஃபரன்ஸ் வந்து சிக்னலை காட்டும். தென் இந்த டைப் 1 ரிசெப்டர் வந்து கம்ப்ரேசிங் அந்த IFNAR1 அண்ட் இது 2 இது இனிஷியேட் ஜாக்-ஸ்டாட் பாத்வேங்கிற ஒரு பாத்வேவை காஸ் பண்ணும். ஸோ இது மூலமாக என்ன ஆகுதுன்னா, ஸ்டிமுலேட்டட் ஜீன்ஸ் க்ரூஷியல் ஃபார் த ஹோஸ்ட் ஆன்டிவைரல் டிஃபெக்ட். ஸோ இது டேரெக்டாக என்ன பண்ணும், அந்த ஆன்டிவைரஸை போயிட்டு டிஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ சிக்னலிங் பாத்வே இந்த டைப் 1, 2, 3 ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாத்வே வந்து இருக்குது. சரியா, அதை தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் 2 இன்டர்ஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இந்த இன்டர்ஃபரன் எல்லாமே என்ன ஆகும், இந்த லாம்டா interferon lambda arises the stimulation by cytokines like IL-12 is produced by activated T cells வந்து இது என்ன பண்ணும், ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இந்த டைப் 2 இன்டர்ஃபரன்ஸ் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் GR1 அப்படிங்கிறதும் 2 அண்ட் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஜீன்ஸ் ரிலையன்ட் அண்ட் டைப் 2 இஸ் கவர்ன்ட் பை GAS எலமெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ டைப் 2 எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு வந்து GAS எலமெண்ட்ஸ் மூலமாக இன்டர்ஃபரனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். த பிவோட்டல் IF1 லாம்டா ஆக்டிவேட்டட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் STAT1. ஸோ இதோட அந்த வே வந்து என்னது, STAT1 அப்படிங்கிற வழி மூலமாக என்ன பண்ண மூவ் ஆகும். இது பிளேஸ் க்ரூஷியல் ரோல் இன் ரெகுலேட்டிங் திஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ரெஸ்பான்ஸ். ஸோ இது மூலமாக என்ன பண்ணுது, டிரான்ஸ்கிரிப்ஷனல் ரெஸ்பான்ஸை இது வந்து காஸ் பண்ணும். ஸோ அப்போ இந்த இன்டர்ஃபரன் லாம்டா வந்து ரிசெப்டர் JAK1 அண்ட் JAK2 ஆர் ஆக்டிவேட்டட் லீடிங் டு த பாஸ்பாரிலேஷன் ஆஃப் டைரோசின் ரெடியூஸ். இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த டைரோசின் வந்து என்ன பண்ணுது, ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் தென் த பாஸ்பாரேட்டட் STAT1 ஃபார்ம்ஸ் டைமர்ஸ் பை பைண்டிங் த STAT1 மாலிகூல்ஸ் கூட இது சேர்ந்து டைமரை வந்து காஸ் பண்ணும். ஸோ இந்த டைமர்ஸ் எல்லாம் சேர்ந்து டிரான்ஸ்லோகேட்டட் வந்து செல் நியூக்ளியஸ்குள்ளே போயிட்டு அசோசியேட் வித் GAS எலமெண்ட்ஸ் கூட சேர்ந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸை என்ன பண்ணும், ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ டைப் 2 இன்டர்ஃபரன்ஸ்க்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இன்ட்ராக்ட் வித் இன்டர்ஃபரன் அந்த லாம்டா ரிசெப்டார் 1 கூட சேர்ந்து இது வந்து என்ன பண்ணும், அது வந்து அந்த சிக்னலிங் பாத்வே கொடுக்கும். இதோட ரிசல்ட்டில் அந்த பாத்வே வந்து ஃபண்டமெண்டலி அகைன் வித் தட் ஆஃப் டைப் 1 இன்டர்ஃபரன் கூட சேர்ந்துடும். ஸோ சேர்ந்து பேரலல் மேனர் டைப் 3 இன்டர்ஃபரன்ஸ் பாஸ்பாரேட் STAT1 அண்ட் STAT2 இது ரெண்டும் சேர்ந்து ISGF3 அப்படிங்கிற பாத்வேவை காஸ் பண்ணும். ஸோ இது வந்து
எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ஸ்டிமுலேட்டட் ஜீனை காஸ் பண்ணும். ஸோ அடிஷ்னலி இட்ஸ் ஸ்பெசிஃபிக் செல் டைப் வந்து டைப் 2, 3 இன்டர்ஃபரன்ஸ் கேன் இன்டியூஸ் த ஆக்டிவேஷன். ஸோ அந்த டைப் 3 எல்லாம் சேர்ந்து STAT3, STAT4, STAT5 என்ன பண்ணும், இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் அந்த டாபிக். இதோட கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு, நேம் த கெமிக்கல் மெசஞ்சர் தட் அலோ ட்ரஸ்டட் சோர்ஸ் செல்ஸ் டு அப்சர்வ் குளுக்கோஸ் ஃப்ரம் த பிளட். பிளட்ல கூட குளுக்கோஸ் அப்சர்வ் பண்ணுறது எது? இன்சுலின். த பாடி குவிக்லி அப்சர்வ் திஸ் டைப் ஆஃப் பிளட் ஸ்ட்ரீம் ஃப்ரம் த. ஸோ இப்போ பாடி வந்து அந்த பிளட் ஸ்ட்ரீமை எதிலிருந்து அப்சர்வ் பண்ணும்? சப்டேனியஸ் டிஷ்யூஸ் மூலமாக அப்சர்வ் பண்ணும். எக்ஸாம்பிள் ஆஃப் ரெகுலர் ஹியூமன் இன்சுலின் என்னது? ஹியூமலின் ஆர் அண்ட் நோவோலின் ஆர். which are a class of glycoprotein that can transmit signal, interferons. ஓகேவா? ஸோ the main source of type 3 interferon எது? epithelial cells in the non-homeopathic tissuesல தான் வந்து என்ன type 3 interferons வந்து இருக்கும். சரியா? ஸோ இவ்வளோ தான் இந்த டாபிக். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் we are going to see about bioremediation. So bioremediation is the killing of bacteria using killing of contaminated area using microbes. Okay, so that's the brief of we will see in the next class. Thank you.